நீங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அன்செக்யூர்ட் பிசினஸ்ல 2 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதா? ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே பக்காவா வச்சிருக்காங்க. எனக்கு அன்செக்யூர்ட் லோன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வெளியிடுறோம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்குங்க 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னு கேட்டா எந்த பேங்க்லயும் வாங்குறது ரொம்ப போராட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 கோடி ரூபாய்க்கு அன்செக்யூர்ட் பிசினஸ் லோன் கொடுக்குறாங்களாம். ஸோ எப்படிங்க இந்த அன்செக்யூர்ட் பிசினஸ் லோன் 2 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க? எந்த நம்பிக்கையில கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க? எந்த பேங்க் இதை கொடுத்துட்டு இருக்காங்க? ஸோ இதை தாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த 2 கோடி ரூபாய் நம்ம லோன் கொடுக்குறாங்கன்னா, ஸோ பேங்க்ல பார்க்குற முதல் விஷயம், நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த டர்ன் ஓவர்ல இருந்து 20% தாங்க அதிகபட்ச லோனாவே கொடுப்பாங்க. ஏன் இந்த 20%? இதுக்கு மேல கொடுக்க முடியாதா அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்கிற கண்டிஷன் அதிகபட்சம் இந்த 20% தாங்க. ஸோ அதனாலதான் இந்த 20% மேல கொடுக்க மாட்டாங்க. டர்ன் ஓவர் தாங்க நான் சொல்றேன், ஆவரேஜ் பேலன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அது தனி செக்மெண்ட். ஸோ டர்ன் ஓவர், அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல லாஸ்ட் 1 இயர்ல நம்ம அக்கௌண்ட்ல வர்ற எவ்வளோ பணமோ, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிற எவ்வளோ பணமோ, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்றது தான் டோட்டல் டர்ன் ஓவர். சரிங்க, டர்ன் ஓவர் பார்த்துறாங்க. டர்ன் ஓவர்ல இருந்து அதிகபட்சம் 20% சொல்லிட்டாங்க. இது மட்டும் இருந்தா போதுமா? கிடையாதுங்க. ஸோ நம்ம எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஹோல்சேல் டீலரா, இல்ல ரீட்டைல் ஷாப் தான் வச்சிருக்கோமா? ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டாக் நம்ம வச்சிருக்கோம், குடோன்ல வச்சிருக்கோமா? ஸோ இல்ல டைரக்டா கை மாத்தி விடுறோமா? நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டிஸ்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோமா? இல்ல வேற ஒருத்தவங்க இதுல ரெண்டலுக்கு வாங்கி நம்ம வச்சிருக்கோமா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல பார்ப்பாங்க. முதல் விஷயம் நம்மளோட டர்ன் ஓவர், 2வது விஷயம் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்றது, 3வது விஷயம். ஸோ இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், முன்னாடி நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த லோனோட ரீபேமெண்ட் ட்ராக் கரெக்டா இருந்தா அதை பேஸ் பண்ணி வாங்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஏற்கனவே 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 20 லட்ச ரூபாயும் டிலே பேமெண்ட் டிபிடி எதுவும் இல்லாம கரெக்டா கட்டிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 10 லட்ச ரூபா தாராளமா வாங்கலாம். ஸோ நீங்க வாங்கி குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது கட்டியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்கினீங்கனாலும் இந்த 3வது கேட்டகரியில நம்ம எலிஜிபிலிட்டி அரைவ் பண்ணுவோம். 4வது கேட்டகரி ஆவரேஜ் பேலன்ஸுங்க. ஒரு அமௌண்ட் வருது, அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்ச ரூபா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்கே நம்ம அவசரம்னு எடுக்கிறோம், திருப்பி போடுறோம், இந்த மாதிரி அமௌண்ட் மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபிக்ஸடா இவ்வளவுதான் நம்ம எப்பவுமே வச்சிருக்க மாட்டோம். ஸோ இதை பேங்கிங் சிஸ்டமேட்டிக்கா கால்குலேட் பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 lakhs ஆவரேஜ் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுல இருந்து அதிகபட்சமா 10 மடங்கு, அதாவது 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். இதுலயே உங்களுக்கு 20 lakhs இருந்துச்சு அப்படின்னா நாங்க சொன்ன அந்த 2 கோடி ரூபாய் அன்செக்யூர்ட் லோனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லாத்துக்குமே கேட்கிற பேன் கார்டுங்க, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1 இயருக்கு, உங்களோட ஐடிஆர் லாஸ்ட் 2 இயர்ஸோட ஃபுல் செட்டு, கடைசியா முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி 3B ரிட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த லோனை நாங்க வாங்கி கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.